திங் தமிழா நேர்களுக்கு வணக்கம். நிஜமாகவே தமிழ் திரையுலகத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே இந்த நாள் ஒரு துயரமான நாள். ஏன்னா இயக்குனரும் நடிகரும் திரைக்கதையின் ஆசான் என்று எல்லோராலும் புகழப்பட்ட திரு பாக்யராஜ் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். பொதுவாக ஒரு கலைஞனுக்கு மறைவு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான். பாக்யராஜ் மாதிரியான கலைஞனுக்கு நிச்சயமாக மறைவு இல்லை. அவர் இயக்கிய படங்களாக இருக்கட்டும், அவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், காலத்திற்கும் அவருடைய பெயரை இந்த தமிழ் சமூகத்தில் உச்சரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பாக்யராஜ் அவர் வெறும் நடிகர் மாத்திரம் தானா, இல்ல இயக்குனர் மாத்திரம் தானா, நல்ல ரைட்டர் மாத்திரம் தானா? அதையெல்லாம் தாண்டி இந்த சினிமாவில் ஒரு அற்புதமான மேஜிக்கை நிகழ்த்தி காட்டினவரு பாக்யராஜ். காரணம் என்ன? பாக்யராஜ் என்கிற இந்த அற்புதமான கலைஞன் பாரத ராஜா அப்படிங்கிற ஒரு மேதையிடமிருந்து வெளியில வந்திருக்கிறார். அவருடைய பட்டறையிலிருந்து பட்டை திட்டப்பட்டு தயாரிக்கப்பட்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கலைஞன் பாக்யராஜ். பாக்யராஜ் அவர்களை பற்றி இன்னும் நுட்பமாக பல விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சோம். அதற்கான வீடியோ தான் இது. அது அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்த இந்த நாளன்று பேசுகிற விஷயம் மாத்திரம் அல்ல, காலத்திற்கும் அவருடைய புகழை தமிழ் சினிமா சொல்லும். அந்த புகழை நாமும் சேர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக மரணம் என்பது ஒரு பறவையை போல மனிதர்களை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. அது தரையிறங்கும் ஏதோ ஒரு தருணத்துல மனம் அப்படியே வெடித்து அழுகும். அப்படித்தான் அந்த மரணம் அப்படிங்கிற அந்த கழுகு நம்முடைய பாக்யராஜ் அவர்களை இந்த மண்ணை விட்டு அழைத்து சென்றிருக்கிறது, நம்மை விட்டு பிரித்து சென்றிருக்கிறது, நம் அத்தனை பேரையும் துயரத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கிறது. பாக்யராஜ் என்கிற இந்த கலைஞரை நாம் கொண்டாட வேண்டிய காரணம் என்ன? நிறைய இருக்கு. ஒண்ணுன்னா சொல்றாங்க. பாக்யராஜ் அவர்கள் முதலாக இயக்கிய படம் எது அப்படின்னா சுவர் இல்லாத சித்திரங்கள். இதுதான் அவரை திரையுலகத்திற்கு முதலாக அழைத்து வந்துச்சா அப்படின்னா இல்லை. ஒரு இயக்குனர் என்பவர் எந்தெந்த விஷயங்களெல்லாம் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும்? கதை எழுதுவதில், திரைக்கதை எழுதுவதில், படத்திற்கான வசனங்கள் எழுதுவதில், இது மூன்றுலையும் தேர்ச்சி பெற்றவன் தானே ஒரு அற்புதமான இயக்குனராக மாற முடியும். ஒரு படம் அவர் இயக்குவதற்கு முன்பாகவே இந்த மூன்று விஷயங்கள்லையும் ஆகச் சிறந்தவன் என்பதை இந்த தமிழ் சமூகத்துக்கு நிரூபிச்சு காட்டிட்டு தான் தன்னுடைய முதல் படமான சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தையே இயக்குனர். இவர் இந்த தமிழ் சினிமாக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு ரோஜாக்கள் பாரத ராஜாவினுடைய அந்த அல்டிமேட் த்ரில்லர் மூவி அது. அந்த திரைப்படத்துல இவர் தான் வசனம். அதே போல அதுக்கு அடுத்ததாக வந்த நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தினுடைய கதையாசிரியர் பாக்யராஜ் தான். புதிய வார்ப்புகள் திரைப்படம் பாரத ராஜா பாக்யராஜ் அவர்களை நாயகனாக அறிமுகப்படுத்திய திரைப்படம் புதிய வார்ப்புகள். அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியவர் பாக்யராஜ் தான். இந்த மூன்று விஷயங்கள்லையும் வெவ்வேறு படங்கள்ல தேர்ச்சியானதற்கு பிறகுதான் அவர் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்கிற திரைப்படத்தையே இயக்குறார். ஒரு கலைஞன் தன்னை தயார் செய்து கொண்டுதான் களத்துல இறங்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தீர்க்கமாக இருந்து கதையிலையும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு, வசனங்கள்லையும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு, திரைக்கதையிலையும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியை தொடங்கி அந்த முயற்சியில வெற்றியும் அடைந்தவர் தான் திரு பாக்யராஜ் அவர்கள். அந்த காலகட்டங்களில் பொதுவாக ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு படத்தை இயக்குவார். ஆனால் பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான் பார்வையாளர்களுடைய மனதை இயக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருந்தார். தன்னை நம்பி தன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக டிக்கெட் எடுத்துக்கிட்டு திரையரங்கத்துல வந்து உட்கார்ற அந்த ரசிகர்கள், அந்த பார்வையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எம்மாதிரியான உணர்வுகளோட அந்த திரையரங்கத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும் தன்னுடைய படத்தின் ஒரு சில காட்சிகளின் மூலமாகவே ஒட்டுமொத்த பேரின் மொத்த கவனத்தையும் அவர் தன் படம் நோக்கி இழுக்கிற வல்லமை அவருடைய திரைக்கதைக்கும் அவருடைய வசனங்களுக்கும் அவருடைய காட்சி அமைப்புக்கும் இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா மிகைப்படுத்தி சொல்றது இல்ல, அவருடைய படங்களை பார்த்தாலே தெரியும். அது எப்படி திரு பாக்யராஜ் அவர்களுடைய படங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி இருக்கு, அப்படி ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னா, அவரு ஒரு சிம்பிளான யுக்திய கையாண்டார். அவருடைய எல்லா திரைப்படங்கள்லையும் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஏதோ ஒரு காமெடி இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். இதைத்தான் திரைமொழியில ஸ்கிரீன் பிளே ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீன் பிளே ஹூக் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த பதம் எல்லாம் இப்போ வந்தது. ஆனா அதை 80களிலேயே தன்னுடைய படங்கள்ல மக்களுக்காக செய்து காட்டியவர் திரு பாக்யராஜ் அவர்கள். அவருடைய நிறைய படங்கள்ல வசனங்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு காமெடியாக இருக்கும். ஆனா அதை உள்ளார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அதில் இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு விமர்சனமும் பொதிந்திருக்கும் அப்படிங்கிறத நிறைய படங்கள்ல நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இது நம்மால் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆண்டு 1988. அந்த காலகட்டத்துல தான் தமிழகத்தில் இருந்த பல கிராமங்கள்ல ஆதிக்க சாதியினருக்கும் தலித் மக்களுக்கும் இடையே போராட்டங்கள் வெடித்து கொண்டிருந்தது. விவசாய நில உரிமை, பொதுச்சாலை பயன்பாடு, டீக்கடைகள்ல இரட்டை டம்ளர் முறை, தனிச்சுடுகாடு, கோயில் நுழைவுக்கான தடை, பொது விழாக்களில் பாகுபாடு அப்படின்னு தலித் மக்களுக்கும்
மேல் சாதி மக்களுக்கும் இடையில ஒரு போராட்ட சூழல், போராட்ட களமாக தமிழ்நாடு இருந்த காலகட்டத்துலதான் இது நம்மாளு அப்படிங்கிற பாக்கியராஜனுடைய இயக்கத்துல ஒரு படம் வெளிவருது. அந்த படத்தினுடைய கதை, ஒரு பிராமின் பெண்ணை ஒரு முடித்திருத்தும் சமூகத்தை சார்ந்த இளைஞன் திருமணம் பண்ணிக்கிறான். அதுவும் ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கிறான். எப்படியான எதிர்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். படம் ரிலீஸ் ஆகுது. என்னடா இது, இந்த படத்தினுடைய கதை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பும் கலவரமும் வெடிக்க போற அந்த சூழல்ல அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்திற்கு இன்னொரு கேள்வி அதை வச்சுது. அந்த கிளைமாக்ஸ் காட்சி அது வரைக்கும் அந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிளைமாக்ஸ் காட்சியை தன்னுடைய வசனங்களின் மூலமாக நேர்த்தியாக செஞ்சிருப்பாரு பாக்கியராஜ். அந்த கிளைமாக்ஸ் காட்சி இந்த படத்திற்கான பாதுகாவலனாக மாத்திரம் அல்லாம இந்த சமூகத்தில் சாதிய வெறியோடு சாதிய அடையாளங்களோடு இருக்கும் நபர்கள் அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு நியாயமான தீர்க்கமான கேள்வியையும் அழுத்தம் திருத்தமா முன் வச்சுது. அதனாலதான் நாம இப்பயும் பாக்கியராஜ கொண்டாடுறோம். பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய படத்தினுடைய எல்லா காட்சிகளையும் ரொம்ப டிக்ஷனரி போட்டு விளக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு. சில காட்சிகளை அப்படி ஒரு சில குறியீடுகளோட வச்சிருவாரு. இப்பதான் நம்ம இப்ப வர திரைப்படங்கள்ல தான் இங்க ஒரு குறியீடு இருக்கு, அங்க ஒரு குறியீடு இருக்கு அப்படின்லாம் நம்ம பயங்கரமா பேசுறோம் இல்லையா. அந்த குறியீடு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய ஆரம்ப கால சினிமாக்கள்ல ரொம்ப அசால்ட்டாக செய்து காட்டி அசத்தியவர் தான் நம்மளுடைய பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள்ல அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல பெரும்பான்மையா ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னா, அவர் நாயகனாக நடித்த படங்கள்ல அந்த நாயகன் பணக்காரராக இருக்க மாட்டார், அவர் ஒரு பெரிய பலசாலியாக இருக்க மாட்டார், பாடி பில்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனா அவர் புத்திசாலியாக இருப்பார், யோசிக்கிற திறன் கொண்டவராக இருப்பார், அவர் மற்றவர்களை சிரிக்க வைப்பார், ரொம்ப எளிய மனிதராக இருப்பார். ஆனால் கடைசியில் இறுதியில் கிளைமாக்ஸ்ல அவருடைய புத்திசாலித்தனத்தை வச்சு அவர் அந்த கதையில ஜெயிப்பார். இதுதான் பாக்கியராஜ் அவர்கள் சினிமாவில் மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றிய ஒரு வாழ்க்கை தத்துவம் அப்படின்னே சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவில் பலர் பல நல்ல திரைப்படங்களை இயக்கினார்கள். ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் மாத்திரம்தான் திரைக்கதையை எப்படி எழுத வேண்டும் என்று தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய படங்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, ஒவ்வொரு காட்சியும் ஒரு எழுத்தாளனினுடைய அறிவு, ஒவ்வொரு வசனமும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை. அதனால்தான் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய திரைக்கதைகள் இன்னும் உயிர்ப்போடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. பாக்யராஜ் அவர்கள் எழுதிய பல கதைகள்ல காதல், குடும்பம், நம்பிக்கை, மன்னிப்பு இவைகள் தான் வெற்றிக்கான கருவியாக இருக்கு. சாதி பெருமையையோ மத வெறியையோ எப்போதும் தன்னுடைய படத்தின் வெற்றிக்கான கருவியாக அவர் தன் வாழ்நாள் முழுக்க மாற்றிக்கொண்டதே இல்லை. அதனாலதான் திரு பாக்யராஜ் அவர்களை இப்போ வரைக்கும் நாம கொண்டாடுறோம். மனித உறவுகள் உடைந்து போனால் இந்த சமூகம் சுக்குநூறாக உடைந்து போகும் அப்படிங்கிற உண்மையை தன்னுடைய எல்லா படங்கள்லையும் ஒரு நூலிலை போல அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருந்தது ஒரே ஒரு செய்தி தான், அது உறவுகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், எந்த சூழலிலும் மனிதநேயத்தை கைவிடாது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். ஒரு இயக்குனருடைய அதீத திறமை, கலையை அவர் எவ்வளவு உன்னதமா நேசிக்கிறார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெளியில வரும். திரு பாக்யராஜ் அவர்கள் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறார். அந்த படமும் நல்லா போச்சு. அதற்கு பிறகு 1981 அந்த ஒரே ஆண்டுல அவர் 4 படங்களை இயக்குனர். அந்த 4 படங்களுடைய பேரை சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த 4 படமுமே வேற வேற ஜானர். 1981 முதலாவதாக ரிலீஸ் ஆன படம் மௌன கீதங்கள். ஒரு அப்பா பையன், உங்களுக்கு ஞாபகம் வரும், டேடி டேடி ஓ மை டேடின்னு ஒரு பாட்டு. பிரிந்திருக்கிற மனைவிய காதலோடும் நேசத்தோடும் சேர்ந்து விட வேண்டும் என்கிற எத்தனைப்புல இருக்கிற ஒரு இளைஞனுடைய கதை. அது நகைச்சுவையாகவும் இருக்கும். ஒரு அப்பா மகனுக்கு இடையான அந்த அன்பு பரிமாற்றலும் அந்த படத்துல இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில என்ன மாதிரியான புரிதல் வேணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த மௌன கீதங்கள் படத்துல பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சரிதாவும் பாக்யராஜும் நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து அந்த ஆண்டே ரிலீஸ் ஆன அடுத்த திரைப்படம் இன்று போய் நாளை வா. அது சொல்லவே வேண்டியதில்லை. இப்பவும் அந்த காட்சிகள், ரகுதாத்தா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த படம் ஞாபகத்துக்கு வந்துடும். ராதிகா, பாக்யராஜ் கூட 2 நண்பர்கள். இப்ப அந்த காட்சிகளை சாதாரணமா நம்ம தொலைக்காட்சியில அந்த காட்சிகளை போடும் பொழுது இப்பவும் நம்ம ரசிக்கிறோம். அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் எப்படி அந்த திரைப்படத்தை கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா அந்த ஆண்டு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் விடியும் வரை காத்திரு. ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் மூவி அது. அதுல இவரே நடிச்சிருப்பாரு. இவர் வில்லனா நாயகனா அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அத்தனை ட்விஸ்ட் இருக்கும். ஒரு ஹாலிவுட் திரைப்படம் அந்த காலகட்டங்கள்ல எப்படி ஒரு த்ரில்லர் மூவியை அணுகுவாங்களோ அதே நுட்பத்தோட, சில இடங்கள்ல அதை விட அதிகமான நுட்பத்தோடும் அந்த படத்தை அவர் இயக்கியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான திரைப்படம். அடுத்ததாக அந்த ஆண்டே வெளியான அந்த 3 திரைப்படங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களத்தோட களத்துக்கு வராரு திரு பாக்யராஜ் அவர்கள். படம் பேர் என்ன அப்படின்னா
சொன்னா ஓ இதுவும் அந்த வருஷம் தானா அப்படின்னு கேட்பீங்க. அந்த 7 நாட்கள் பாலக்காட்டு மாதவனாக பாக்கியராஜ் அவர்களுடைய முகம் இப்போதும் நம்முடைய மனசுல ரொம்ப பசுமையா பதிஞ்சிருக்கும். இந்த தலைமுறையினருக்கு கூட அந்த 7 நாட்கள் படத்தினுடைய காட்சிகள் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு காட்சிகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரே ஆண்டு 4 திரைப்படம், 4 திரைப்படமும் வெவ்வேறு ஜானர். அதை எழுதி இயக்கி நடித்து வெற்றி அடைந்த ஒரு மாபெரும் கலைஞன் திரு பாக்யராஜ் அவர்கள். அதனாலதான் தமிழ் சமூகம் அவரை கொண்டாடுகிறது. திரு பாக்யராஜ் அவர்கள் இயக்குனராக, நடிகராக ஒரு வெற்றி அடைந்த ஒரு படைப்பாளி அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது. ஆனால் அவருடைய அரசியல் பிரவேசம் இருக்கு இல்லையா, அது நிறைய விமர்சனங்கள் இருக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மீது திரு பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்த அந்த அலாதியான அன்பு இருக்கு இல்லையா, அது ஒரு திரைப்படத்துல வெளிப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்துல தான் எம்ஜிஆர் மீது கொண்டிருந்த அதீதமான அன்பை, அந்த காதலை ரொம்ப புத்திசாலித்தனத்தோட நுட்பமா வெளிப்படுத்தியிருப்பாரு திரு பாக்யராஜ் அவர்கள். அந்த படம் தான் அவசர போலீஸ் 100. அவசர போலீஸ் 100 திரைப்படம் 1990ல ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 1987லயே மறைந்துட்டார். அப்படி இருக்கிற காலகட்டத்துல எம்ஜிஆர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். இது அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல ரசிகர்களுக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும். எம்ஜிஆரின் மீது பேரன்பு கொண்ட ரசிகர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் ஒரு அழகான யுக்தியை தன்னுடைய திரைக்கதையின் மூலமாக கையாண்டு அவசர போலீஸ் 100 திரைப்படத்தை ரொம்ப அற்புதமா படைத்திருப்பாரு திரு பாக்யராஜ் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் நாயகனாக நடித்து பாதியிலேயே கைவிடப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய காட்சிகளை அவசர போலீஸ் 100 திரைப்படத்துல ரொம்ப அற்புதமா, ரொம்ப நேர்த்தியா, எந்தவித நெருடலும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா பயன்படுத்தியிருப்பாரு திரு பாக்யராஜ் அவர்கள். அந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த படத்திற்காகவே எம்ஜிஆர் அவர்கள் கால் ஷீட் கொடுத்து நடித்ததை போலவே ஒரு உணர்வை தன்னுடைய திரைக்கதை யுக்தியின் மூலமாக ஏற்படுத்திய வித்தகர் தான் திரு கே பாக்யராஜ் அவர்கள். அதனாலதான் இந்த தமிழ் சமூகமும் தமிழ் திரையுலகமும் அவரை இப்போதும் கொண்டாடி கொண்டே இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும்ல. அந்த காலகட்டத்துல இவர் என்ன பண்ணாரு, தனக்கு வருகிற சின்ன சின்ன கதாபாத்திரங்களை மாத்திரம் பண்ணிக்கிட்டு அவர் இருந்திரல, பண்ணாரு. ஆனா அப்படி மட்டும் அவர் தொய்வடைஞ்சிடல. அவருடைய திரைக்கதை அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை இன்றைக்கு வரைக்கும் அவர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இப்போது வரையிலும் பல வெற்றி திரைப்படங்களுக்கு பின்னணியில இவர் ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டராக பணிபுரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை. அது என்ன ஸ்கிரிப்ட் டாக்டர்? இப்போதும் இந்த காலகட்டத்திலையும் ஒரு இயக்குனர் ஒரு கதையை எழுதி முடிச்சிடுறாரு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுது. ரெடியானதற்கு பிறகு அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்தா அவர் தேடி போய் நிற்கிற ஒரே இடம் பாக்யராஜ் அவர்களுடைய வீடு. திரு பாக்யராஜ் அவர்களுடைய திரை பயணம் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் அரசியல் பயணம் அத்தனை வெற்றிகரமாக இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் திரு பாக்யராஜ் அவர்களுடைய நேர்மைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லியே ஆகணும். அது இப்போதைக்கு முதல்வராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். திரு விஜய் அவர்கள் நாயகனாக இயக்குனர் AR முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் சர்க்கார். அந்த சர்க்கார் திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆகாம சில சிக்கல்களை சந்தித்தது. அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கார் திரைப்படத்தினுடைய கதை என்னுடையதுதான், என் அனுமதி இல்லாமல் திரு AR முருகதாஸ் அவர்கள் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் அப்போதைக்கு தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் நேர்மையோடு அந்த கம்ப்ளைண்ட்டை பரிசீலனைக்கு எடுத்தார். அந்த குற்றம் சுமத்தியவர் ஒரு கதை சொன்னார் இல்லையா, இதுதான் என்னுடைய கதை, இது நீங்க படிச்சு பாருங்க, இந்த கதை தான் அந்த படத்திலையும் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட். புகாரை கொடுத்தவருடைய பெயர் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் வருண் ராஜேந்திரன் என்று நினைக்கிறேன். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இணங்க கதையை முழுமையாக படித்து விட்டு சர்க்கார் திரைப்படத்தினுடைய கதையும் கேட்கிற இயக்குனர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய முடிவுக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே காத்திருக்கு. என்ன சொல்ல போறார் பாக்யராஜ் அவர்கள்? விஜய்க்கு சாதகமாக இருக்க போகிறாரா, இல்ல யாருன்னே தெரியாத வருண் ராஜேந்திரன் என்கிற அந்த இளம் இயக்குனருக்கு ஒரு சாதகமாக இருக்க போகிறாரா என்று ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் மாத்திரமல்ல எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்துல, ஆமாம், அவருடைய கதைதான் இந்த சர்க்கார் திரைப்படத்திலும் இருக்கிறது. எனவே இந்த 2 கதைகளுக்கும் இடையில ஒரு கனெக்ட் இருக்கிறது, ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதுனால இவருடைய புகாருக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம். இதற்கான காம்பன்சேஷனை புகார் அளித்த வருண் ராஜேந்திரன் அவர்களுக்கு திரைப்பட தரப்பு கொடுக்கணும். அந்த காம்பன்சேஷன் அவருடைய வேண்டுகோளுக்கு, அந்த காம்பன்சேஷன் என்பது அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இருக்கணும். அதை தாண்டி அவருடைய பெயரும் அந்த படத்துல இடம்பெறணும். அந்த வருண் ராஜேந்திரன் அவர்களுடைய பெயரும் இந்த படத்துல கதை என்று சொல்லி இடம்பெறணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா திரு பாக்யராஜ் அவர்கள் வச்சார். அப்போதைக்கு தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு பாக்யராஜ் அவர்களுடைய இந்த உத்தரவை படக்குழுவினர் ஏற்றுக்கொண்டார்கள் வேறு வழி இல்லாமல். அப்படித்தான் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. திரைப்பட குழுவினர்
அந்த புகார் அளித்தவருக்கான இழப்பீடு தொகையும் வழங்கினாங்க. அவருடைய பெயரையும் இந்த திரைப்படத்துல கதை அப்படிங்கிற கேட்டகரியில போட்டாங்க. இது பாக்யராஜ் அவர்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு. திரு பாக்யராஜ் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்னதை போல கலைஞனுக்கு எப்போதும் மரணம் கிடையாது. பாக்யராஜ் அவர்கள் அவருடைய வசனங்களின் மூலமாகவும், அவர் நடித்த காட்சிகளின் மூலமாகவும், அவர் இயக்கிய திரைப்படங்களின் மூலமாகவும், அவர் தன் திரைப்படங்களின் மூலமாக அந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களின் மூலமாகவும், சமூக சீர்திருத்தங்களின் மூலமாகவும் நிச்சயம் எப்போதும் நம் தலைமுறை தாண்டியும் அவர் இந்த தமிழ் சூழலில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.